prayed for more than 20 years. ஒரு நாள் ஆண்டவரே அந்த ஸ்டடி நான் போயே ஹalleluya. அது காரணம் என்னடா, நம்ம ஒருவேளை நம்ம ஆண்டவரிடத்துல சொல்லுகிறோம், அது மறந்து போகிறது, அதை செய்ய முடியாமல் போறது. ஆனால் கர்த்தர் யாரையோ கொண்டு சேலத்துல டைரக்ட் பண்ண இருக்கிற அலெக்ஸ் அவருக்கு தெரிய வந்து நாங்க அவருக்கு வந்து 300 பைபிள் அனுப்பி கொடுத்தோம். ஏன்னா அவர் வண்டியில உட்கார்ந்து பைபிள் ஊழியம் பண்றாரு. அவருக்கு 300 பைபிள் வேணும்னு சொன்னா அவருக்கு நாங்க அனுப்பி கொடுத்தோம். அப்போ அவர் சொல்லிக்கிற பிரதர் மணிகண்டன் அவருக்கு தெரியும், உங்களுக்கு ஏதாவது மெடிக்கல் ஹெல்ப் பண்ணா ஐயா ஃபோன் பண்ணீங்கன்னா போகணும். இப்போ அவரை தெரிஞ்சது ஆச்சா. அவர் பல முறை சொல்லிட்டே இருந்தார், ஐயா நீங்க எஸ்டேட் வாங்க எதை சொன்னார். ஆனா நான் விரும்பின நேரம் அல்ல, அவர் விரும்பின கர்த்தர் போட்டு வச்ச நேரத்துல கரெக்டா உண்மையிலே சொல்லப்போனா நேற்றுக்கு இங்க வர்ற மாதிரி ஐடியாவே இல்ல. டிக்கெட்லாம் புக் ஆயிட்டு இருக்கு. ஏன்னா தொடர்ந்து 3 நாள் மீட்டிங் பாடிலாம் பெயின். ஆனா அவங்க சொன்னாங்க கிட்டத்தட்ட 7 மணி நேரம் பிரயாணம் பஸ். என் கூட வந்து அவங்க பெங்களூர் போயிட்டாங்க. நாங்க போறோம் பஸ் அவங்க வர முடியாது அப்படின்னு சொல்லி போயிட்டாங்க. இல்ல என்ன ஆனாலும் சரி 20 வருஷம் ப்ரேயர் பண்ண ஒரு இடத்தை போய் பார்க்காம இருக்கிறதா நம்ம போயே போனோம் என்று சொல்லு ஆஷா. அப்போ ஆடு தொலைஞ்சு போச்சு தேடுறான், காய் தொலைஞ்சு போச்சு தேடுறான் ஆஷா. இன்னொன்னு அப்பா இடத்துல போய் சொல்றான், அப்பா அவன் கூட இருக்கு நான் விருப்பம் இல்லை. அப்பா சரியில்லைங்கிறதுக்காகவா? just because the father is not good he left the house. அப்பா சரியில்லைன்னு வீட்டை விட்டு போனா அவனுக்கு கொழுப்புங்க. புரியுது அவனுக்கு நான் சொல்றது? 3 டைம் நல்லா சாப்பாடு போடுறாரு, நல்ல துணி வாங்கி கொடுக்குறாரு. அது சாப்பிட்டு அப்பா கூட சந்தோஷமா இருக்கிறத விட்டுட்டு அவங்க அப்பாட்ட போய் சொல்றான், அப்பா நான் இருக்க விரும்பல, என்ன என்ன செய்யுங்க, எனக்கு கொடுக்க வேண்டிய சொத்தெல்லாம் கொடுத்துருங்க, என்னை விட்டு வெளியே அனுப்பி. அப்பா கொடுத்தாரா இல்லையா? என் பையன் அந்த மாதிரி வந்து கேட்டதுனால வச்சுக்கோ, கண்டிப்பா நானும் கொடுத்துருப்பேன். கொடுத்த பிறகு get lost my son, உனக்கு கொடுக்க வேண்டிய ப்ராப்பர்ட்டி எல்லாம் கொடுத்தாச்சு, ஒரு நிமிஷம் கூட நீங்க இருக்க கூடாதுன்னு நான் வெளியே தடுத்திருப்பேன். ஆனா நம்ம அப்பா அப்படி இல்லைங்க. அவர் கொடுத்துட்டு அங்க நீங்க வேற வசனத்தை வடிச்சு பாருங்க, அவர் பணத்தை எல்லாம் கொடுத்த பிறகும் after some days he stayed there only. பணத்தை எல்லாம் வாங்கின பிறகும் அவன் அங்கேயே பல நாள் இருந்திருக்கான். அப்பா கேட்டவரா? இல்ல, பையன் தான் கேட்டவர். பணத்தை கொடுத்த பிறகு வேணா தங்க வைப்பானா யாராவது? அவன் பணம் முழுசும் வாங்கின பிறகும் தன்னுடைய நண்பர்களுக்கு எல்லாம் வேற இடத்துல இருந்து வருவதற்காக அவன் அங்கேயே தங்கி இருந்து தன் நண்பர்களோடு கூட போய் எல்லாத்தையும் லாஸ் பண்ணான். அப்புறம் கடைசியில பண்ணி கொடுக்க வேண்டிய அந்த தவிட கூட தரலனால யோசித்து பார்க்கிறேன், என்னுடைய அப்பா வீட்டுல எல்லாரும் நல்லா சாப்பிடுறாங்க, எனக்கு சாப்பாடு கூட இல்லையே என்று சொல்லி வரும்போதே அவன் நினைக்கிறான், போனா நம்ம அப்பா ஏத்துக்கிட்டு வரான், கண்டிப்பா அப்பா பையனா ஏத்துக்கிட்டா கூட அட்லீஸ்ட் ஒரு வேலைக்காரனா ஏத்துக்கிடுவார். அங்க இருந்து அவன் வந்துனே இருக்கான். மச்சான் நீங்க அந்த பகுதியை நீங்க நல்லா படிச்சு பாத்தீங்கன்னா அந்த பகுதியில கிளீனா போட்டிருக்கிறது. இவன் அந்த வீட்டை நோக்கி நடந்து வந்துனே இருக்கிறான். யார் ஓடுனது? அப்பா தான் ஓடுறாரு. கை தருவீங்களா? ஏன் தெரியுமா? இவன் என்ன ஃப்ராட் என்ன பண்ணியிருந்தாலும் வர தூரத்தில் வரும் பொழுது வேதம் சொல்லுகிறது, தூரத்தில் வரும் பொழுது இதோ என் மகன் தான் வருகிறான் என்று சொல்லி அப்பா அறிந்து தன்னுடைய வீட்டின் மேல் மாடியிலிருந்து இறங்கி போய் அவனை போய் கட்டி தழுவுறான். அவன் அழுக்கு நாற்றடிச்சு எத்தனை நாள் குளிச்சு அப்படி இருந்தவனுங்க. அதெல்லாம் பொறுப்பு இல்லைங்க. நாம் எவ்வளவு பெரிய பாவியாக இருக்கிறோம் என்பது அல்ல, அப்பா என்று அவரிடத்துல வர ஆரம்பிச்சான்னு சொன்னா அவர் நம்மளை கட்டிவிடுறார். அவனை எல்லாம் கட்டி பிடித்து அவன் வேலைக்காரன் சொன்ன அவனுக்கு புது துணி கொடுங்க, இன்றைக்கு ஒரு கன்றுக்குட்டியை அடித்து நல்ல மாவு பசிந்து அவனுக்கு சாப்பாடு ஆகாரம் பண்ணுங்க, மோதிரம் போடுங்க, பாதரட்சை போடுங்க. யாராவது செய்வோமா? நம்ம அப்பா ஒரே ஒரு ஆத்மா ஆண்டவர்கிட்ட வந்தா இதெல்லாம் அவனுக்கு நடக்குங்க, இதெல்லாம் அவனுக்கு நடக்கும். அதுக்கு தான் நம்ம தலப்பாடு அடிச்சு சொல்லுகிறோம், எப்படியாவது ஆண்டவரிடத்துல வாங்க, ஆண்டவரிடத்துல கொண்டு வந்துருங்க, ஆண்டவரை மாத்திருங்க என்று சொல்லி நம்ம அவன் சொல்வதற்கு காரணம் என்னவென்றால் அவங்க ஆண்டவரிடத்துல வந்து அவன் வாழ்க்கையே மாறிடும். ஆண்டவரிடத்துல வந்து வந்தா என்னுடைய தகப்பனார் பெருமைக்காக என்னுடைய தகப்பனார் வந்து சிலங்களுக்கு வந்த பிறகு 1500 ரூபாய் கொடுத்து 1955 39 ஏக்கர் 8 சென்ட் இடம் வாங்கியிருக்காங்க. டாக்குமெண்ட் இருக்கு. 39 ஏக்கர் 8 சென்ட் இடம் வாங்கியிருக்காரு.
இப்ப நான் கிறிஸ்டியன் வேலை ஊர் விட்டு துரத்துறதுக்கு ஒரு காரணம் வேணும்ல, கரெக்டா? இப்ப கிறிஸ்டியன் சொல்லி இவனை துரத்திட்டா அந்த சொத்தெல்லாம் அடிச்சுக்கலாம்ல. அப்ப நான் அதே மாதிரி கிறிஸ்டியன் எல்லாரும் ஊர்க்காரங்க எல்லாம் சேர்ந்து என்ன துரத்தினாங்க. தள்ளப்பட்ட கல்லை மூளைக்கு ஓட்டதும் போட்டாரு. எங்க அப்பா மண்டை போட்டாரு. மண்டை போட்டா சொத்து ஃபுல்லா யாருக்கு வரும்? யாருக்கு வரும் சொல்லுங்க? அப்பா இறந்து போனா சொத்தெல்லாம் யாருக்கு? 39 ஏக்கருக்கு அதிபதியே. ஒரு 5 சென்ட் நிலம் கைதுனால யாரும் கைது தம்பி இந்த கைது போடுறாங்க. ஓ அன்னைக்கு நீ என்ன தொத்து விட்டா கைது கேட்கறீங்க. ஒரு சென்ட் 1 லட்சம், 5 சென்ட்டுக்கு 5 லட்சம். சும்மா கைது போடணுமா? குடியா அட்லீஸ்ட் ஊழியத்துக்காக ஆச்சா. ஆனா இவங்க என்ன நினைக்கிறாங்க? ஏசு இடத்துல போனா உன்னதம் ஆயிடுவான், ஏசு இடத்துல போனா பைத்தியக்காரன் ஆயிடுவான். ஏசு இடத்துல வாங்க கர்த்தரை நம்புகிறவனா செழிப்பான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒண்ணு இல்லாத போனா உங்களை உயரத்துல கொண்டு போகிற ஒரு 10 வருஷம் நீங்க தான் ஆசீர்வாதமா இருக்கணும், நீங்க தான் கார்ல வரணும், நீங்க தான் பைக்ல வரணும். பாப்பா இவங்க ஓட்ட வண்டி வச்சிருந்தா ஓட்ட கார் வச்சிருந்தா இப்ப கரெக்டா பண்றோம். எங்க அப்பா எப்படிப்பட்டவர்? கார்ல கேட்டா நல்லா பிளாஸ்டிக் போட்டு ஒட்டிக்கிறதா வாய்ந்த கேளுங்கள் கொடுக்கப்படும். கேட்கறது என்னங்க தப்பு? நான் கடல டவல் வேணும்னு கேட்டா அன்னைக்கே கிடைச்சிச்சுல. கேட்டா என்ன நம்ம கேட்கிறோமா அது தருவாரு. அதனால ஆண்டவரிடத்துல நான் மரண படுக்கையில இருந்தேன். எந்த நேரத்துல என்னுடைய உயிர் போகணும் சொல்லு. ஏன்னா என் ஒய்ஃபை பார்க்க விடல, என் பிள்ளைங்களை பார்க்க விடல. அவர் எந்த நேரத்துல அது உங்களுக்கும் பரவிடும் போகக்கூடாதுன்னு சொன்னாங்க. எல்லாம் இதாயிடுச்சு. நான் கேட்டேன், நான் சாகுக்கு ரெடி, உயிரை கொடுத்தா உடனே காசு கூட உதவி செய்வது இல்லையா? கேட்டாதானே தருவாரு. பாருங்க, நம்ம கண்டிப்பா நம்ம இயேசு பத்தி சொல்லணும். போயிட்டே இருக்க இயேசு பத்தி நம்ம மத்தவங்க சொல்லணும். ஏன் சொல்லணும்? வானத்திலும் பூமியிலும் எனக்கு சகல அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் போய் புறப்பட்டு போய் நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்து அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து பிதா குமாரன் பரிசுத்த அவர் ஞானத்தில் ஞானஸ்நானம் கொடுங்க என்று சொல்லப்படும். நம்ம கன்வின்ஸ் ஆகணும். ஃபர்ஸ்ட் இயேசுனா உண்மையான தெய்வம் என்பதை நாம ஆணித்தரமா என்றைக்கு நம்புவோமோ அன்னைக்கு தான் அந்த ஆவி நமக்குள்ள வரும். அப்பதான் மத்தவங்களுக்கு சொல்றதுக்கு துணியதுக்கு நமக்கு டைம்.